எனக்காகவே பிறந்தானிவன் எனக்காகவே வருவானிவன் என் பெண்மையை வென்றானிவன். வெல்கம் டு தி டே எடிட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரிவியூவில் இருக்க மாதிரி சூப்பரான எடிட் இன்ஷாட் வச்சு பார்க்க போகிறோம். நான் வந்து நார்மல் இன்ஷாட் வச்சு தான் எடிட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் மொபைல் டேட்டா கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது நார்மல் இன்ஷாட் தான், ப்ரோ வெர்ஷன் இல்லை. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்க்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு ஜூம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் போய்க்கோங்க. போயிட்டு நான் வந்து 30 செகண்ட்ஸ் வர மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து மியூசிக் வந்து நான் ஆடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வரல எல்லாம் நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் பண்ணுறதெல்லாம் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்ஷாட் ப்ரோ வந்து மோட் வெர்ஷன் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, என்னென்னு தெரியலை. அதனால தான் நான் நார்மல் இன்ஷாட் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷன் போய்க்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு மூவ் பண்ணிட்டு ஸ்டைல்னு இருக்கும். இதில் வந்து நான் பிளர் யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் கேட்கும். எனக்கு வந்துட்டு 3 டேஸ்க்கு ஃப்ரீயாக அன்லாக் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஆட் போஸ்ட் பண்ண பாருங்கள், மற்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்ஷாட் ப்ரோவில் தான் வரும்னு வந்துருச்சு. ஆட் பார்த்தங்காட்டி எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே 3 டேஸ்க்கு மட்டும் அன்லாக் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு பிரைட்னஸை வந்து குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு விக்னெட் வந்து ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், நார்மல் இதுக்கும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு குரோமா ஆப்ஷன் வந்துக்கோங்க. பிளெண்டில் குரோமா வந்துட்டு இந்த பிக் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிங்கனாவே வந்துடும். ஸோ ஸ்ட்ரென்த்து வந்து ஃபுல்லாக வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பிளாக்கும் போயிடும், க்ரீனும் போயிடும். இப்போ உங்களுக்கு வந்து இப்படி தான் ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து டைமிங் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக வர்றதுனால அதை நான் டூப்ளிகேட் பண்ணி மீதி இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரிமைனிங் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப் ஆப்ஷனே கொடுத்துட்டு சேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்படி வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி கொண்டு வரதுன்னு நான் சொல்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதில் வந்து மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போய்ட்டு அதில் 3rd ஒன் பாருங்கள், நன் இல்லாமல் 3rd ஒன் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே ஆரோ மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேலே கீழே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சைடு பண்ணிட்டீங்கன்னா சைடு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், கார்னர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது இது பண்ணிங்கன்னா அந்த கார்னர் பார்டர் மட்டும் கர்வ் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிக்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிக்கு மேலே வரும். கீழே இருக்க அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பிக்கு வந்து கடைசி வர வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போது பிக்சர் மேலே இருக்குது. ஸோ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பிக்சர் வந்து கீழே போயிடும். அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோடய இன்னொரு சேனலில் இருக்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு அதில் கலர் சென்டர் ஆப்ஷன் போய் ஷேடோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஷேடோ கொடுத்தா உங்களுக்கு வந்து நான் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த பின்னாடி வந்து லைட்டாக ஷேடிங் வரும். நான் கொடுத்த மாதிரியே வந்து கொடுத்துக்கோங்க. ஷேடோ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் இருக்கங்காட்டி நான் வந்து லைட் கலர்ஸாக கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேடோ தெரியும். இதே லைட் கலர் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு டார்க் கலர்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் போய்ட்டு உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிக்குதோ வச்சுக்கோங்க. நான் கீழே இருக்கிறதுல 3rd அனிமேஷன் வச்சுட்டேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கடைசி வரையில் கொண்டு வந்துட்டு நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் நான் டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம், ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணினா போதும். ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்ற அனிமேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துடும். பாருங்கள், நான் ரிமைனிங் சாங்குக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்.
பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறது தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 டைம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டு மட்டும் இதில் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இப்படி வரும். நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் போய்ட்டு நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன், ஓவர்லே வீடியோ மாதிரி கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டன் வச்சுக்கோங்க. லைட்டன் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷாட்லேயே வந்துட்டு நிறைய பேர் எடிட் பண்ண சொல்கிறீங்க. நான் மற்ற வீடியோஸ் எல்லாமே கலந்து தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.